ஹாய். ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்காக நான் வந்து சேலம் வந்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேலம்க்கு ஒரு ஈவெண்ட்டுக்குன்னு வரேன். அண்ட் யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் ஒன்று அதுக்கு இன்னென்ன ரவுண்ட் உள்ள ஃபேமஸ் கோயில், பழைய கோயில் இது போவேன். அப்படி இல்லைன்னா அந்த ஊரில் ஷாப்பிங்க்கு என்ன ஃபேமஸ், என்ன அது சாரியாக இருக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரெஸ் இல்லாமல் சாப்பாடு வெரைட்டியாக இருக்கலாம், அங்கேன்னு உள்ள ஃபேமஸான விஷயம் வாங்கணும்னு நினைப்பேன். அண்ட் சாரீ ஷாப்பிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேலமில் சாரீ ஷாப்பிங் பண்ண போகிறேன். ஸோ இப்போதான் லேண்ட் ஆகிட்டு வெளில வரேன். ஒரு காஃபியை லைட்டாக பிஸ்கெட்டை முக்கி சாப்பிட்டுட்டு தெம்பா இங்கேருந்து 20 minutesல சிந்தாமணி சில்க் தான் வந்து இங்கே ஃபேமஸ். அது கிடைக்கிற இடம் இங்கே 2-3 வில்லேஜ் இருக்கு. பட் நாங்கள் இப்போ போகிறது வந்து சிந்தாமணியூர். Let's go holidays. Travel beyond boundaries. சேலம் வந்து எங்களை மழையோட வரவேற்குது. மழை இதுல தெரியுதா? அன்போட மழையோட வரவேற்குது. சிந்தாமணியூர்ல வந்து பட்டு விற்பந்தி வந்து இங்கேயே தயாரிக்கிறாங்க. இங்க தயாரிப்பு வந்து இங்க எடுத்தா நம்ம வந்து சென்னை காஞ்சிபுரம் சொல்றோம்ல, எல்லா இது சென்னை சில்க் ஹவுஸ், சுமங்கலி சில்க் ஹவுஸ் இங்க இருந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ஹோல்சேல் ரேட்டு இங்க ஒரு ரேட்டு வாங்கி அவங்களுக்கு லாபத்தை அவங்க வைக்கும் போது உங்களுக்கு டபுள்ல உங்களுக்கு ரேட் வரும். இங்க விற்பத்தி பண்ற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 15% 20% உங்களுக்கு தள்ளுபடி இருக்கும். நம்ம உங்களுக்கு அங்க இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து இங்க நெய்யற பட்டு வந்து கொஞ்சம் தரமானது இருக்கும். அங்க அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடைக்காது, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டிக்கு மேலதான் அது அங்க இது டெலிவரி கொடுப்பாங்க. அதான். உங்க பேரு? என் பேரு சேட்டு. சேட்டு? முழு பேரே சேட்டா இல்ல சுருக்கி சேட்டுன்னு வச்சிட்டீங்களா? சேதுபதியா சுருக்கி சேட்டு அந்த மாதிரி? கரிகாலனுக்கும் சேட்டுக்கும் சம்பந்தமே இல்லையேண்ணா. கரிகாலனுங்கிற பேரு தான் எனக்கு போன சார்கிட்ட வந்து சொன்னாரு பாருங்க, கரிகாலனா அப்படி கேட்டீங்களா? சரி, உங்களுக்கு நீங்களே வச்ச பேர் சேட்டு? எங்க அப்பா அம்மா வச்ச பேர் சேட்டு, நானா வச்சுக்கிட்ட பேரு கரிகாலன். இப்போ நாங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பட்டு வாங்க போறோம். கொஞ்சம் கம்மி பிரைஸ்க்கு வாங்க போறோம், ஆனா தரமான குவாலிட்டி. சிந்தாமணி சில்க் தானே அது பேரு? சிந்தாமணியூர். அந்த பட்டுக்கு பேரு? பட்டுக்கு பேரு அதுல காஞ்சி, அது என்னென்னமோ அத பேர் சொல்லுவாங்க, அது ரகம் நமக்கு தெரியல. நான் வேற சிந்தாமணி சில்க்னு சொல்லிட்டேனே. சிந்தாமணி சில்க்னு இல்ல, அது சிந்தாமணி ஊர்ல தான் அந்த உற்பத்தி. சரி, இப்ப நான் வச்ச பேர் அது சிந்தாமணி சில்க், அது பேர் இல்லையா? ஆனா சிந்தாமணி ஊர்ல அது கிடைக்குது. இருக்குல்ல? இருக்கு. சரி, இப்ப இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஏதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இப்ப நம்ம சிந்தாமணியூர் வந்துட்டோம்ல. இன்னும் ஒரு 2 கிலோ. ஆனா இங்க இருந்தே அந்த வீவர்ஸ் தான் இருக்காங்க. சிந்தாமணியூர் பிரிவு வந்துட்டோம். அது பின்னாடி பாருங்க, பட்டு சிட்டி. எவ்வளோ சில்க் சாரீஸ் ஷாப் இருக்கு இங்க. இதோட நம்ம மெயின் ரோட் போய் இங்க இருந்து நம்ம போவோம், அந்த வழியா தான் போவோம். ஓகே. இருக்க பாருங்க. அப்பா, வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி வீட்டுக்கு வீடு வீவர்ஸோட பிளேஸ் தான். ஓகே, இது ரா சில்க். டையிங் கொடுத்து இதை எடுத்துப்பீங்க. அதை வச்சு இந்த குவாலிட்டி இது ஏதோ சொல்லுவாங்க தானே? சோ இந்த ஒரு இதுல 8 த்ரெட் இருக்கு. இத நாங்க 3 நாளா முடிக்கிறோமா? ஒரு 3 நாள். ஓகே. இது என்ன பண்றாங்க? இது வந்து அந்த பாபில ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. அதை இதுல இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி நெய்வாங்க. சோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அப்புறம் அதை இதுல வச்சிட்டு ஹேண்ட் வீவ் பண்ணுவாங்க. இது சாரியோட கலரா? இந்த 2 கலர். ஓ
ஓ எந்த அட்டையில? ஓகே ஓகே. சோ இதுல என்ன டிசைன் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த டிசைன் இந்த சாரியில வரும். இது சில்க் சாரியா? பியூர் சில்க் சாரி. இந்த மாதிரி டிஃபரெண்ட் கலர் இல்லாட்டி அது பாருங்களேன், அந்த சாரி வித் நைஸ் பார்டர். ஆனா அந்த ஹெவினஸ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட் வெயிட்டா காட்டுங்க. நல்லா இருக்கு. இதுல வேற கலர், இதே பேட்டர்ன்ல வேற கலர்ஸ் இருக்கா? இதுல வேற கலர்ஸ் காட்டுங்க. இது என்ன பிரைஸ்? 14. இதுல வேற கலர்ஸ் காட்டுங்க. இவ்வளோ நேரம் நிறைய பார்த்துட்டு கடைசியா இதை போய் நான் ரேக்ல இருந்து ஒன்று தூக்கிட்டு வந்தேன். பட் இதுதான் இப்போ சூஸ் பண்றேன். இதான் வாங்க போறேன். அண்ட் கர்வா சவுத்துக்கு போட்டுக்கலான்னு.